பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். இன்னைக்கு நம்ம காளான் பண்ணையில காளானுக்கு நீர் இறைப்பது பற்றி தான் பார்க்க போறோம். உலகத்துல எல்லா விவசாயத்துக்குமே நீர் இறைப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். தண்ணி இல்லாம எந்த வெள்ளாமையும் விளையாது. அந்த காலத்துல எல்லாம் கமலை இறைப்பதுன்னு சொல்லி கிணத்துல இருந்து ஒரு தோல் துருத்தியில கமலை கட்டி மாடை வச்சு இறைப்பாங்க. அது பண்டைய கால முறை. அதுக்கப்புறம் கிணறெல்லாம் ஒளிஞ்சு போய் போர்வெல் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் போர்வெல்ல இருந்து எடுத்து பெரிய தொட்டியில தண்ணியை விட்டு அதைய பாய்ச்சுவாங்க. ஒவ்வொரு பாத்தியா பாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த முறையும் ஒழிஞ்சு போய் தண்ணீர் தட்டுப்பாடு ஆரம்பிச்சோன்னா, தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சுன்னா, இப்ப ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி வளர வளர ட்ரிப் இரிகேஷன் வந்துருச்சு. ட்ரிப் இரிகேஷன்லையும் பல அட்வான்டேஜ். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே தோட்டத்துக்கே போகாம நம்ம தண்ணீர் பாய்ச்ச முடிகிறது. அப்புறம் நம்ம வளர்த்துற விவசாய பொருளுக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் அந்த தண்ணியிலேயே கலந்து விடுறது. இந்த மாதிரி பலவிதமான டெக்னாலஜி முன்னேற்றங்கள் வந்துருச்சு. இப்ப எல்லாமே வாட்டர் சொல்லுபல் நியூட்ரிஷியன் அப்படின்னு சொல்லி எல்லா நியூட்ரிஷியன்ஸையும் லிக்யூடாவே வருது. அதை தண்ணியில கலக்கி கொடுத்தாலே இந்த தாவரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி மெத்தடை தான் இப்ப ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் அதுல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம வளர்க்குற காளானை பொறுத்தளவுக்கு காளானுக்கு நம்ம நேரடியா ட்ரிப் இரிகேஷன்லாம் போடுற சிஸ்டம் வெளிநாடுகள்ல இருக்குதாங்கிறது எனக்கு இன்னும் தெரியப்படல. பெரும்பாலும் மேனுவலா தான் வாட்டரிங் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இதுல தண்ணி தேவை இருக்கிற அளவை பார்த்து தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சகட்டு மேனிக்கு அடிச்சுட்டு போயிட முடியாது. காளான் வளரல, இன்னும் இப்பதான் பின் செட் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு அளவுல தண்ணி கொடுக்கணும். காளான் வளர்ந்துருச்சு, நிறைய காளான் இருக்குன்னா அதுக்கு ஒரு அளவுல கொடுக்கணும். அந்த அளவை பார்த்து தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காளானுக்கு நம்ம கம்போஸ்ட் தனியா வச்சிருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு முன்னக்கூட்டியே நான் சொல்லி கொடுத்துருப்போம். கம்போஸ்ட் ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு உயரம் வரைக்கும் நம்ம போடுறோம். அதுக்கு மேல 1.5 இன்ச்சுக்கு தான் கேசிங் சாயில்ங்கிறது போடுறோம். இந்த கம்போஸ்டோட ரோல் நம்ம மஷ்ரூமுக்கான நியூட்ரிஷியனை சப்ளை பண்ற வேலையை கம்போஸ்ட் பண்ணிரும். அந்த காளானுக்கான நீர்ச்சத்து சப்ளைய கேசிங் சாயில் பார்த்துக்கும். இந்த 1.5 இன்ச் திக்னஸ்ல இருக்கிற கேசிங் சாயில் இருக்கிற தண்ணி தான் அந்த மேல வளர்ற காளானுக்கான நீர்ச்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது. காளான்ல 90% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். நீங்க 1 கிலோ காளானை ட்ரை பண்ணீங்கன்னா 100 கிராம் ஆயிரும். அப்ப அதுக்கு தேவையான தண்ணியை கேசிங் சாயில் தான் கொடுக்கும். அப்ப நம்ம தண்ணீர் கொடுக்கும்போது கரெக்டா கேசிங் சாயலுக்குள்ள ஹோல்ட் ஆகி நிக்கிற அளவுக்கு தான் தண்ணி கொடுக்கணும். கூடுதலா கொடுத்தோம்னா அது கம்போஸ்டுக்குள்ள இறங்கிரும். கம்போஸ்டுக்குள்ள இறங்கிருச்சுன்னா கம்போஸ்ட் அழுகி போக ஆரம்பிக்கும். அதுக்கு இன்டர்ஃபேஸ் வெட் அப்படின்னு சொல்றது. இன்டர்ஃபேஸ் வெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நியூட்ரிஷன் சப்ளை நின்று போய் காளான் வர்றது நின்று போயிடும். அப்போ சரியான முறையில கொடுக்கணும்னா அந்த மேல இருக்கிற கேசிங் சாயில்ல மட்டும் ஹோல்ட் ஆகி நிக்கிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பெட்ல எவ்வளவு மஷ்ரூம் இருக்கு அப்படிங்கிற அளவையெல்லாம் பார்த்து தான் தண்ணி கொடுக்கணும். எல்லா நாளும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி தண்ணீர் கொடுத்துடக்கூடாது. அந்த கேசிங் சாயில் மேல பட்டன் மஷ்ரூம் இப்படி நிற்கும். தண்ணி ஃபோர்ஸா விழுந்ததுன்னா வேரோட கலந்து போயிடும். அதனால தண்ணி சாஃப்டா போய் மேல விழுகிற மாதிரி தான் கொடுக்கணும். தண்ணி ஃபோர்ஸா போயிடுச்சுன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற இந்த மஷ்ரூமோட மேல் பரப்பு கத்தியில கிழிச்ச மாதிரி கத்தியில அறுத்த மாதிரி காயமாயிடும் தண்ணியோட ஃபோர்ஸ்ல. நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப தண்ணீரோட ஃபோர்ஸ் வச்சு இரும்பையெல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த நாசில்ல இருந்து வர்ற தண்ணி ஸ்பீட் ஆயிருச்சு. நாசில் ஒரு சில நேரத்துல நாங்க இப்போ 1000 ஹோல்ஸ் இருக்கிற நாசில், 500 ஹோல்ஸ் இருக்கிற நாசில்னு கணக்கு இருக்கு. நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டஸ்ட் போய் பாதி ஹோல்ஸ் அடைச்சிருச்சுன்னா மீதி ஹோல்ஸ்ல தண்ணி பீறிட்டு வரும். அந்த தண்ணி பீறிட்டு வரும்போது மஷ்ரூமோட மேல் சர்ஃபேஸ்ல அது படும்போது அது காயமாயிரும். அப்ப கலர் டல் ஆகும். அப்போ வாட்டரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க வாட்டரிங் கொடுத்து பழகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வாட்டரிங் கொடுக்கறதுக்கு எந்த விதமான நாசிலை எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம தரையில தண்ணி பாய்க்கிறதுங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்ப 4 அடுக்கு 5 அடுக்கு 8 அடுக்கு 9 அடுக்கு 10 அடுக்கு வரைக்கும் காளான் வளர்த்துறாங்க. இப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் தண்ணீர் கொடுக்கணும்னா
அது என்ன பண்ணுவாங்க, ஒரு பம்ப், மோட்டர் பம்ப் வச்சு ஹோஸ் வழியா தண்ணியை கொண்டு போய் அந்த ஹோஸோட எட்ஜில் ஒரு நாசில மாட்டி மேனுவலா வாட்டரிங் கொடுக்கறதா பழக்கம். அதுக்கு எந்த விதமான நாசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். பாருங்க, இந்த நாசில் ஒன்று இருக்கு, இது கார்டனியா அப்படின்னு பேரு. இது வந்து ஜெர்மன்ல இருந்து வருது. இதுலயும் உலகளாவ வாட்டரிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியால எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாசில், இது வந்து கொஞ்சம் விலை குறைவு, அதனால இந்த நாசில்லையும் கொடுக்குறாங்க. பாருங்க, இதுலயும் ஹோல்ஸ் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க, இந்த மாதிரி நாசில்ல தான் நம்ம வாட்டரிங் கொடுக்கறது வழக்கம். இது வந்து 1000 ஹோல்ஸ் உள்ள ஒரு நாசில். இதுல 1000 ஓட்ட வழியா ரொம்ப மென்மையா தண்ணி வரும். அந்த பேக்கோட வட்டம் வந்து 1 அடி விட்டம் இருந்துச்சுன்னா கரெக்டா இந்த தண்ணி வந்து 1 அடி விட்டத்துக்கும் அடிக்கிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இது வந்து ஹேண்டில் மாட்டாதது, இது ஹேண்டில் மாட்டிருக்கு. நாங்க இதைத்தான் வந்து ஒரு ஹோஸ் பைப்ல கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க இப்படிதான் கொடுப்போம். அதுக்கு ஒரு ரிதமிக் இருக்கு. அந்த ரித்தத்தோட கொடுக்கறது தான் வந்து நல்ல ட்ரைனிங் பண்றவங்களுக்கு அந்த ரிதத்தோட சொல்லி கொடுப்பாங்க, எல்லா கார்னருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா மஷ்ரூமுக்குன்னு இருக்கிறது. ஒரு சிலர்கிட்ட இந்த வசதி இல்லாதவங்க, சின்ன லெவல்ல ட்ரையல் பார்க்குறவங்க, குட்டி ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம முதுகுல மாற்ற ஸ்ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரேயருக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு நாசில் இருக்கும். இந்த நாசிலை வச்சும் வாட்டரிங் கொடுக்கறது வழக்கம் இருக்கு. ஆனா இந்த நாசில்ல வாட்டரிங் கொடுக்கும்போது போதுமான தண்ணீர் போய் சேருதாங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேக்ல மஷ்ரூம் வளர்த்துறவங்க குறுகிய நேரத்துக்குள்ள தண்ணி பாய்க்கிறதுக்கான வேலையை செய்யணும். இதுல கொடுத்தா ஒவ்வொரு பேக்குக்கும் டைம் ரொம்ப எடுத்துக்கும். இதுல வரும்போது தண்ணி சீக்கிரமா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், நேரம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கும். இது வந்து இது எல்லாம் வாட்டரிங் கொடுக்குற நாசில்ஸ். நான் வந்து பிராக்டிக்கலா உங்களுக்கு வாட்டரிங் கொடுக்குற ஒரு கிளிப்பிங்க இது கூட ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. வாட்டரிங் பழகிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, இந்த நாசிலை வச்சுதான் இப்போ உங்களுக்கு நான் வாட்டரிங் கொடுத்து காமிக்க போறேன். நாங்க எப்பவுமே வந்து தண்ணியை வெளியே வச்சிருந்தா இங்க வெயில் ஏரியானால தண்ணி சூடாயிருங்கிறதுனால ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல வச்சு தண்ணியை கூலிங் பண்ணி தான் வாட்டரிங் கொடுப்போம். வேற ரூம்ல வந்து தண்ணி கூலிங் ஆயிட்டு இருக்குது. அங்க வந்து மோட்ரு, ஹோஸு எல்லாம் இருக்கு. அங்க மோட்டர் போட்டா அந்த ஹோஸ்ல தண்ணி வரும். ஹோஸை வந்து எல்லா ரூமுக்கும் நம்ம கொண்டு போய் வாட்டர் அடிச்சுக்குவோம். பாருங்க, இந்த ரூம்ல இங்க ஹோஸ் வந்துருச்சு. பாருங்க, இது நாசில். நாசில வந்து பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த பேக்ல எல்லாம் இன்னும் மஷ்ரூம் வளர ஆரம்பிக்கல. இன்னும் ஒரு 10-12 நாள்ல இதுல வளர ஆரம்பிச்சிடும். மஷ்ரூம் இருக்கிற ரூம்ல தான் உங்களுக்கு வாட்டரிங் அடிச்சு காமிக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுல வந்து இப்ப வாட்டரிங் தேவைப்படலை. தேவைப்படும் போது தான் வாட்டரிங் கொடுக்கணும். வாட்டரிங் ஜாஸ்தி ஆயிட்டாலும் பிரச்சனை. பார்த்து திருப்பிட்டேன் பக்கத்துல. வாட்டரிங் வந்து கரெக்டா கொடுக்கணும், தேவைக்கு அதிகமாகவும் போகக்கூடாது. இதுல வந்து கம்போஸ்டுக்குள்ள இறங்கிடக்கூடாது. நம்ம கேசிங் சாயில் எவ்வளவு திக்னஸ் போட்டோமோ அந்த திக்னஸ்ல மட்டும்தான் இந்த வாட்டரிங் நிக்கணும். திக்னஸை தாண்டி கம்போஸ்டுக்குள்ள இறங்கிருச்சுன்னா கம்போஸ்ட் வந்து கெட்டு போயிடும். அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ் வெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ் வெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல மஷ்ரூம் வராது. வாட்டரிங் கொடுத்து பழகிறது வந்து ஒரு கார் டிரைவிங் பழகிற மாதிரி தான். பழக்கம் இல்லாதவங்க வாட்டரிங் கொடுக்கறது ரொம்ப சிரமம். நீங்க முக்கியமா வாட்டரிங் கொடுக்குறவங்க ட்ரைனிங் இல்லாம கொடுத்தாங்கன்னா நிறைய குழப்பம் வரும். கார் டிரைவிங் பழகிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, தெரியாதவன் கார் எடுத்தா எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருமோ அதே மாதிரி வாட்டரிங் தெரியாதவன் நாசில் எடுத்தான்னா ஃபார்ம்ல பிரச்சனை வந்துடும். இதை வந்து நீங்க கரெக்டா கத்துக்கிட்டா தான் நீங்க முறைப்படி செய்ய முடியும். அதனால நீங்க இங்க ட்ரைனிங் எடுக்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபார்ம் விசிட்னு இருக்கு. ஃபார்ம் விசிட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லி கொடுப்போம்.
இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து இறுதி ஆண்டு மாணவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 24ஆம் தேதி வந்து காரைக்கால் ஜவஹர்லால் நேரு அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் பயிற்சி எடுத்தோம். நீங்களும் எங்கள் இடத்துல பயிற்சி எடுக்க விரும்புனீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.